மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகில் சிவமன்னாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மாமாப உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒரு அலைக்கும் சிவனிங்கீதம் தேக உணவை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அறிவிலும் ஒலிக்குமோர் நாமம் சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தாழ் சிவமன்மனாபவ ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன் மனவ. ஒவ்வொரு புயலுக்கும் கரை சிவமன்மனாபவ ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ ஒவ்வொரு இரவுக்கும் விடியன் சிவமன்மனாபவ ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசெல்வம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ ஒவ்வொரு ஆபமே உறுதி சிவமன்மனாபவ ஒவ்வொரு இச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ ஒவ்வொரு யோகியின் புயல் சிவமன்மனாபவ ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ ஒவ்வொரு புண்ணியத்தின் பெரும் செல்வம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவரம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ ஒவ்வொரு ஆசையின் தைரி சிவமன்மனாபவ ஒவ்வொரு கூறிலின் வாழவும் சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. ஒரு சிஷ்யன் அவங்க குருக்கிட்ட கேட்டார், புத்தர் எங்கே இருக்கார் அப்படின்னு. மாஸ்டர் குரு சொல்கிறாரு, இந்த ஹாலில் இருக்கார் அப்படின்னு. அப்போ சிஷ்யர் சொல்கிறாரு, அப்போ அந்த கல்லால் ஆன சிலை தான் புத்தரா அப்படின்னு கேட்குறாரு. மாஸ்டர் சொல்கிறாரு, குரு சொல்கிறாரு, ஆமாம், எஸ் அப்படின்னு. மறுபடியும் அதே சிஷ்யர் கேட்குறாரு குரு கிட்ட, புத்தா அப்படின்னா என்ன, வாட் இஸ் புத்தா, முதல்ல வேர் இஸ் புத்தான்னு கேட்டார். இப்போ வாட் இஸ் புத்தா, புத்தா அப்படின்னா யார், அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. குரு சொல்கிறாரு மீண்டும் அந்த ஹாலில் இருக்கிறாரு அப்படின்னு. அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இந்த கேள்வி ஸ்டூபிடாக இருக்குது, அதனால் அதனுடைய ஆன்சரும் ஸ்டூபிடாகவே இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குது. கேள்வி சில்லியாக இருக்கும்போது அதனுடைய ஆன்சரும் சில்லியாக தான் இருக்கும். புத்தா அப்படின்னா ஒரு மனிதன் கிடையாது, புத்தா அப்படின்னா ஒரு மனநிலை, உயர்வடைந்த மனநிலை. புத்தர் அப்படின்னா அது விழிப்படைந்த ஒரு கான்சியஸ்னஸ், மனநிலை, விழிப்படைந்த மனநிலை. புத்தர் அப்படிங்கிறது இந்த ஹால்லையும் இல்லை, இந்த சிலையிலையும் இல்லை, அவர் இந்த புத்தகத்துலேயும் இல்லை, அவர் இந்த சாஸ்திரங்கள்லையும் இல்லை. அது வாழ வேண்டிய ஒரு நிலை, அது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்தினுடைய நிலை, அவ்வளோதான். எப்படி புத்தா அப்படின்னா என்ன, புத்தருடைய நிலை என்ன அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாதோ, அதே போல் யோகா, மெடிடேஷன் அது கூட சொல்ல முடியாது. அது வாழ வேண்டிய ஒரு நிலை, அது அனுபவித்து உணர வேண்டிய ஒரு விஷயம். யோகாவாகட்டும், தியானமாகட்டும்,
மெடிடேஷனுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது, யோகாவுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு அதிர்வலை என்னுடைய விஷயம், ஒரு விழிப்படைந்த ஜோதியினுடைய நிலை. அது வந்து மதம் கிடையாது யோகா அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஒரு பைசாவும் கிடையாது, பைசா கொடுத்து வாங்குற பொருளும் கிடையாது யோகா அப்படிங்கிறது. யோகா அப்படின்னா ஒரு மந்திரம் கிடையாது, இது வந்து லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ். யோகா அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம்தான் கற்றுக்க முடியும். இந்த தியானத்தை, இந்த யோகாவை வந்து யாராலையும் திருடவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது, கடன் வாங்கவும் முடியாது. இது யோகா அப்படின்னா ஒரு தெய்வீக விழிப்புணர்வு. இது ஞானோதயம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மனநிலை. யோகா அப்படின்னா எந்த ஒரு இடத்தையும் குறிக்கிறது கிடையாது, எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடுறது கிடையாது. இது வந்து ஒரு பாடலோடு சார்ந்தது, இல்லை வார்த்தைகள், அதாவது இசையோடு சார்ந்தது. இது ஒரு இசை, ஆனால் சைலன்ஸான இசை. மியூசிக் தான், ஆனால் அது மௌனமான மியூசிக், சைலன்ஸ் மியூசிக். யோகா அப்படின்னா வார்த்தைகள் இல்லாத ஒரு பாடல். அது ஒரு பாடல், ஆனால் அந்த பாட்டுக்கு வார்த்தைகளே கிடையாது. இன்றைக்கி நம்ம புது மெத்தடை பார்க்கலாம். யோகாவினுடைய புது மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா 5x5x5, 5x5x5 ரிப்பீட்டேஷன் மெத்தடு. ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது வெறும் கேட்குறதுனால மட்டும் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் கேட்குறீங்க, அதனால் இன்ஸ்பயர் ஆகிறீங்க, உடனே நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஹேமரிங் பண்ணக்கூடிய ஒரு நிரந்தரமாக சுத்தியலை கொண்டு அடிக்கிறது மாதிரி, அதன் மூலமாக உள்ளுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இது வந்து நிரந்தரமாக மனசுக்குள்ளே ஒரு மென்டலான ஒரு தோண்டக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா தேடுதல் அப்படின்னு சொல்லலாம். நிலையாக ஒரே இடத்துல ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய எல்லையை தொடும். அதே மாதிரி இது ரிப்பீட்டேஷன், நிரந்தரமாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிரின்சிபல். நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிளான லைன் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் அமைதியான ஆத்மா, ஐ எம் ஏ பீஸ்ஃபுல் சோல் அப்படின்னு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. அதை வந்து 5 தடவை எழுதுங்க. நான் அமைதியான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா. 5 தடவை ஆச்சா? இது 5 தடவை நீங்கள் படிங்க. அதை எழுதுனதை, நான் அமைதியான ஆத்மாங்கிறத எழுதுனதை 5 தடவை படிங்க. அப்புறம் 5 தடவை அதே மாதிரி சேம் டைம் ரிப்பீட் பண்ணுங்கள். இதே மாதிரி 5 தடவை 5 பாயிண்ட் எழுதி 5 தடவை எழுதணும், 5 தடவை படிக்கணும். இதே மாதிரி 5 தடவை நீங்கள் எப்போல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அப்போல்லாம் எழுதுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எழுதுங்க. அப்போ அதை பற்றி பேசுங்க, சத்தமாக பேசுங்க. அப்புறம் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். சேம் ஒவ்வொரு தடவையும் அதையே பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ள ஒரு புது வழியை உருவாக்குறீங்க. இதன் மூலமாக உங்களுடைய மனசு நம்ம ஏற்கனவே தேக அபிமானத்தில் தான் இருக்குது. தேக அபிமானத்தினுடைய எண்ணங்களை தான் அது கிரியேட் பண்ணுது. தேக சம்பந்தமான எமோஷனல்ஸை தான் அது உருவாக்குது. உடம்பினுடைய கான்சியஸ்னஸில் தான் எப்போவுமே இருக்குது. உடலை சார்ந்த காட்சிகளை தான் அது பார்க்குது. வெளிப்புறத்தில் தான் அது பார்க்குது, வெளிப்புறத்தில் தான் யோசிக்குது. நம்ம உடம்பு ஏற்கனவே அது பழகி போயிருக்கு. அதனால் எல்லாமே உடலை சார்ந்து தான் இந்த உலகமானது இயங்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம இப்போ புது ஒரு ட்ராக்கை உருவாக்குறோம்ல. ஏற்கனவே உடம்புலேயே போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு புது வழியை நம்ம அங்கே உருவாக்குறோம். ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும், ப்ரோக்ரஸ். இதில் ஒரு டக்குன்னு முன்னேற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு புது வழி. நான் வந்து அமைதியான ஆத்மா, நான் சக்திசாலி ஆத்மா, நான் இந்த உடலிலிருந்து விடுபட்ட ஆத்மா. இதை நீங்கள் 5 தடவை எழுதுங்க, 5 தடவை சத்தமாக படிங்க. அதாவது காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை இதை ரிப்பீட் பண்ணுங்கள். முயற்சி பண்ணுங்கள், நம்ம பயிற்சி பண்ணணும். இதே சேம் மெத்தடை 5 தடவை எழுதணும். அந்த சுகமான 5 தடவை வேகமாக படிக்கணும், மறுபடியும் 5 தடவை எழுதணும், 5 தடவை வேகமாக படிக்கணும். நம்ம உள்ளுக்குள்ளே அது போயிட்டே இருக்கணும். அந்த உள்ளுக்குள்ளே சுத்தியெல்லாம் அடிக்கிற மாதிரி, இல்லை ட்ரில் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா குழி தோன்ற மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பண்ண ஒவ்வொரு ட்ரில், ஒரு அடி உள்ளே போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த எழுதக்கூடியது, படிக்கக்கூடியது, அதை ரிப்பீட் பண்ணக்கூடியது வந்து
ஒரு புது வழியை கிரியேட் பண்ணுது. ஏற்கனவே இருந்துட்டு இருந்த அந்த பழைய வழியிலிருந்து, பழைய மெத்தட்லேருந்து ஒரு புது வழியை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னா, ஒரு வயலில் களை நிறைய இருக்குது, வளர்ந்து இருக்குது, அதை வந்து நீக்கிறது மாதிரி, களை பிடுங்குற மாதிரி. நீங்கள் எப்பெல்லாம் வந்து களையை வந்து பறிக்கிறீங்களோ அப்போ எல்லாம் உங்கள் வழியை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த மெத்தட் வந்து ஒரு நாளில் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு தடவை பண்ணுறதுனால இது வந்து செயல்படாது, ஒர்க் ஆகாது. இது படிப்படியாக சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டிய வேலை. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண விரும்பலை, ஆனால் பண்ண முடியலை, ஆனால் விரும்புகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எழுதுங்க, எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் எக்ஸசைஸை விரும்புகிறேன். எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், வேர்த்து கொட்டுறது வரைக்கும் வேலை செய்கிறேன். நான் வந்து என்னுடைய உடம்பை பார்த்து, உடம்புக்கு உடற்பயிற்சியை கொடுத்து, நான் உடம்பு உணர்வில் நான் போகலை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய பாடியை ஒரு கட்டமைப்பு பண்ணுறேன், ரீஷேப் பண்ணுறேன், அவ்வளோதான், என்னுடைய மனதின் மூலமாக. அதனால் நிறைய பேர் இந்த உடம்பு கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு போராடுறாங்க, ஆனாலும் நடுவில் விட்டுடுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் இல்லை. ஒரு நாள் உற்சாகம் வருது, செய்கிறாங்க, ஒரு வாரம் செஞ்ச பிறகு மறுபடியும் போரிங் ஆயிடுது, அப்புறம் விட்டுடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நிலையான ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மனநிலை அங்கே இல்லை. அதனால் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அது நீண்ட நாள் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லை ஆத்மாவில். அதனால் நிரந்தரமாக எழுதுங்க, எப்போவுமே எழுதுங்க, அதை படிங்க, அதை வந்து மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு தடவை எழுதுறதுனால காரியம் நடக்காது. எழுதுங்க, அது சத்தமாக படிங்க, அதை மீண்டும் மீண்டும் பண்ணுங்க. அப்போதான் ஒரு புது வழியை நீங்கள் உருவாக்க முடியும். புது விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது செய்கிறதுக்கு சக்தியே இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்குள்ள உற்சாகம் வரும், சக்தி தானாகவே வந்துடும். இதுக்கு பேர் தான் மென்டல், மனசுக்குள்ள பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் சப்கான்சியஸ் மைண்டில் புதுசாக நான் எழுதுறேன், புது ஒரு விஷயத்தை நான் எழுதுறேன், உட்புகுத்துறேன் அப்படின்னு அர்த்தம். இதே போல் நிறைய பேர் வாக்கிங் போகணுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க வாக்கிங்கை கண்டினியூ பண்ண முடியல. அப்போ எழுதுங்க, நான் வந்து எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வாக்கிங் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரன்னிங் ரொம்ப பிடிக்கும், நான் முரளியை படிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முரளி படிக்கிறது, நான் வந்து முரளியினுடைய ஒரு மாரத்தான் வீரன், ஓட்டப்பந்தய வீரன். முரளி அப்படின்னா அது ஒரு மாரத்தான் போட்டி மாதிரி, அதில் நான் ஒரு ரன்னராக இருக்கிறேன், ஓட்டப்பந்தய வீரனாக இருக்கிறேன். நான் வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வரல, நான் ஓய்வு அடையாத, களைப்படையாத சேவாதாரி. அதனால் உங்களுக்கு நிற்கிறதுக்கு அனுமதி கிடையாது, உங்களுக்கு ஓய்வு அனுமதி கிடையாது, டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் அனுமதி கிடையாது. நான் என்னுடைய 24 மணி நேரத்தில் ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும் நான் எனக்குள்ள ஒரு புதுமை தன்மையை, புது விஷயத்தை நான் அதை உருவாக்கிட்டு இருக்கிறேன், பில்டு பண்ணியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப அழகான சூப்பரான ஒரு மெத்தடு. 5x5x5, 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5, 5 5 5, 5 தடவை எழுதணும், 5 தடவை அதை சத்தமாக படிக்கணும், 5 தடவை அதே சேம் மெத்தடில் ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இதுக்காக நான் வந்து இந்த விஷயத்தை 5 தடவை எழுதும்போது நான் அந்த உடல்லிருந்து விடுபட்ட ஒரு மனநிலையை நான் ஃபீல் பண்ண முடியும். இதில் நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். 5 தடவை எழுதுங்க, 5 தடவை அதை சத்தமாக படிங்க, அதை நோட்டை அப்புறம் ஒதுக்கி வச்சுட்டு 5 தடவை நினைங்க உட்காந்து, நான் சரீரத்திலிருந்து விடுபட்டவன் அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ ஒரு தடவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க, அவ்வளோதான். அப்புறம் மத்தியானம் வாங்க, மத்தியானம் ஒரு தடவை பண்ணுங்க, அப்புறம் ஈவினிங் ஒரு தடவை பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு வசதியாக இருக்குதோ இந்த ப்ராக்டிஸை டைம் கிடைக்கும் போது இதை செய்யுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிந்து ஃப்ளாஷ் ரீகால். நான் ஆத்மா புள்ளி ஜோதி அப்படிங்கிறத
திடீர்னு நம்ம நினைவுபடுத்துறது, சடனாக அங்கே போயிடுறது, புள்ளியாக மாறிடுறது, அசிரிதி ஆயிடுறது. இதுதான் செகண்ட் மெத்தடு. இதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வந்து யோகாவில் போய் உட்காரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பாபா ரூமுக்கு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதனுடைய நடுவிலையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுடைய கோபம் அதிகமாக போகுது, கோபத்தை யாரோ கிளப்பி விட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுங்க. ஐ எம் அ பாயிண்ட் ஆஃப் லைட். நான் ஒரு ஜோதி பிந்து ஆத்மா. பாபாவும் ஒரு ஜோதி பிந்துவாக இருக்கிறாரு. நானும் ஆத்மா ஜோதியா இருக்கிறேன், என்னுடைய அப்பா பரமாத்மாவும் ஜோதியா இருக்கிறார். அப்புறம் வந்து டிராமா புள்ளி, இந்த 3 புள்ளிகளை அந்த நேரத்தில் வச்சுட்டு நான் இந்த இடத்துல இருந்து டிட்டாச் ஆகிட்டு போயிட்டேன். இந்த 3 புள்ளி வைக்கும்போது நான் எல்லா விஷயத்துலேருந்தும் டிட்டாச் ஆகிடுறேன். ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, டிராமா. இதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் உட்காரணும் அவசியம் இல்லை. இந்த ஒரு சீனை வந்து நீங்கள் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் வேற ஒரு ரூட்டில் இருந்துட்டு இருக்கீங்க, இந்த மெத்தட் மூலமாக இன்னொரு ரூட்டுக்கு நீங்கள் டக்குன்னு பிரேக் போட்டு யூ-டர்ன் பிடிச்சது மாதிரி பிடிச்சிடலாம். இந்த மெத்தட் அந்த அளவு ஸ்பீடானது. தேக விமானத்தினோட நினைவுகளில் நடந்து போயிட்டு இருந்தீங்க, இல்லை தேக விமானத்தினுடைய விஷயங்கள்லேயே மூழ்கி போயிட்டீங்க, ஆனால் திடீர்னு ஒரு யூ-டர்னை போட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மெத்தடு 3 புள்ளியினுடைய மெத்தடு, பிந்து புள்ளி வைக்கக்கூடிய மெத்தடு. இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் எமர்ஜென்சி பிரேக். ஆன்மீக அவசர இல்லை அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள கேள்விகளை கேட்டுகிட்டே இருங்க. இன்னொரு மெத்தடு, கேள்விகள் வந்து நீங்கள் கேட்க உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்விகள் கேட்க உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் கிணறு தோன்ற மாதிரி உள்ளுக்குள்ளே தோண்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆழத்தில் போயிட்டுருக்கீங்க. அதாவது நெகட்டிவான கேள்வியாக இருக்கலாம், ஏதோ ஒரு கேள்விகள் உங்களை உறுத்திட்டே இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ஒரு புள்ளியை வைங்க, புள்ளி மெத்தடு, ஃபுல் ஸ்டாப். இது பார்த்தீங்கன்னா ஒரு கணவரும் 5 மனைவிகள் மாதிரி ஆயிரும். இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எப்போ நடந்தது, எந்த இடத்துல நடந்தது, இதனுடைய பொறுப்பாளி யாரு, யாருது, அந்த ஆள் யாரு, சொன்னது யாரு, என்ன சொன்னாரு, எப்போ சொன்னாரு, எந்த இடத்துல வச்சு சொன்னாரு, எப்படி சொன்னாரு, அதுக்கு பொறுப்பு யாரு, இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய ஓடும். அதனால எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருங்க, ஃபுல் ஸ்டாப். ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, 5 ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஒரு கணவரும் 5 மனைவிமார்களும். ஒரு விஷயத்த ஜவ்வு மாதிரி இழுக்கிறது. இதே மெத்தட் வந்து நம்ம ஞானத்தை சிந்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இந்த சேம் மெத்தடு. ஒய், ஏன் இந்த முரளியை நாம் படிக்கக்கூடாது, எப்போ படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், எந்த இடத்துல வச்சு படிக்கலாம், யார் இந்த முரளியை படிக்கிறது, யார் இந்த முரளியை படித்தாங்க, தமிழில் படித்தாங்களா, ஹிந்தியில் படித்தாங்களா, இங்கிலீஷில் படித்தாங்களா. அதனால் எது வந்து நம்மளை கேள்விகளால் நம்மளை நிலைகுலைய வைக்குதோ அதே கேள்விகள் வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றும் பொழுது, நமக்குள்ளே கேட்கும்போது பாசிட்டிவாக மாறும்போது அதை நம்ம ஆன்மீக கட்டமைப்பை நமக்கு கொடுக்குது. அந்த கேள்விகள் ஆழத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போகுது, நம்மளுடைய எண்ணங்களை சக்திசாலியாக மாற்றுது. அதனால் இது என்னது, புள்ளி வைக்கக்கூடிய மெத்தடு. அதாவது மீண்டும் மீண்டும் புள்ளி வைக்கிறது, அடிக்கடி. ஃபுல் ஸ்டாப் இந்த மெத்தடு, ஃபுல் ஸ்டாப் ரீகால் மெத்தடு, பிந்து ஃப்ளாஷ் மெத்தடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங் மெத்தட். ரெக்கார்ட் பண்ணுங்கள், நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா. இது உங்கள் வாய்ஸ்லேயே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா அப்படிங்கிறத சிம்பிளாக ரெக்கார்ட் பண்ணுங்கள் உங்கள் வாய்ஸ்லேயே. அதை மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டே இருங்க. உங்கள் சொந்த குரல்லே ரெக்கார்ட் பண்ணுங்கள், அந்த அடிக்கடி அதை கேட்டுகிட்டே இருங்க. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜை மியூசிக்கினுடைய வடிவத்தில், அதாவது ராகத்தினுடைய வடிவத்தில் புரிஞ்சுக்குது. பாடல்களை நல்லா புரிஞ்சுக்குது, மியூசிக்கை நல்லா புரிஞ்சுக்குது, ராகத்தை புரிஞ்சுக்குது. அப்புறம் ரிப்பீட் பண்ண அது புரிஞ்சுக்குது, ரிப்பீட் பண்ணும்போதும் புரிஞ்சுக்குது. அதனால் நீங்கள் எப்போல்லாம் மனசளவில் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்களோ, டிஸ்ட்ராக்டாக இருக்கீங்களோ, அப்போது நீங்கள் அதை கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரில் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், இல்லைனா சுத்தியலால் அடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முரளி ஆடியோவில் நிறைய வருது, இல்லை யூடியூப்பில் கூட வருது, ஆடியோ வருது, வீடியோ வருது. நிறைய பேர் அவங்கவுங்க முரளி வந்து ரீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, அதை கேட்கலாம். இது கூட ரொம்ப ஈஸி, நல்ல விஷயம். ஏஐ மூலமாக கூட நிறைய கிரியேட் பண்ணுறாங்க, அதில் ட்ரை பண்ணுறாங்க மனிதனுடைய மனநிலையை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்துறது, அதில் நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அதனால் எப்போல்லாம் நீங்கள் வந்து மனசு உடஞ்சி போயிருக்கீங்களோ, இல்லை மனசு வந்து எங்கேயாவது பாதையை மாறி போயிடுச்சோ, இல்லை எப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, எப்போ நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க,
ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், இல்லைன்னா ஏர்போர்ட்டில், இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறீங்க காரியம், இல்லைன்னா நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு டென்ஷனாக இருக்கிறீங்க, எப்போ நீங்கள் சமைச்சிட்ருக்கிறீங்க இல்லை சாப்பிட்டுட்ருக்கிறீங்க, ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த நேரத்தில் அதிகமான நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ அந்த நேரத்தில் இந்த ஆடியோவை கேளுங்க, சின்ன சின்ன ஆடியோவை கேளுங்க. இல்லைனா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாட்டை போடுங்க, பாட்டு ப்ளே பண்ணுங்கள், பாபாவுடைய பாடல்களை ப்ளே பண்ணுங்கள், அதை கேட்டுகிட்டே இருங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உள் மனசுக்குள்ள அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட இந்த பாடல்களுடைய வரிகள் உள்ள பதியுது. அது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம், மியூசிக் வடிவத்தை சப்கான்சியஸ் மைண்டு டக்குன்னு ஏற்றுக்குது அப்படின்ட்டு. அந்த ஆடியோ மூலமாக நம்மளுடைய உள் மனசுக்குள்ள அந்த பாசிட்டிவான விஷயங்கள் என்ட்ராகுது. எந்த வார்த்தை நமக்குள்ளே போவோம், எப்போ போவோம் அது தெரியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் தான் உட்காந்து வாணியை படிங்க, ஆனாலும் அது மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே போக மாட்டேங்குது. சில நேரம் மண்டையிலே ஏறாது. ஆனால் தேவையில்லாத விஷயத்தை, இப்போ யுத்தத்தை பற்றி இப்போ நிறைய தேவையில்லாத விஷயம் இருக்குது உலகத்தில், அதை படிச்சிங்க, அதை கேட்டிங்கன்னா அது மனசுக்குள்ளே போய் உட்காந்துக்குது. அது எவ்வளோ ஞாபகம் இருக்குது பாருங்கள். ஆனால் முரளி ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஏன் ஞாபகம் இல்லை? ஏன்னா அது ரிப்பீட்டேஷன் மெத்தடு. மீண்டும் 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 அது நமக்கு அதுக்குள்ளே விழுந்துட்டே இருக்குது. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த ஒரு லாங்குவேஜை புரிஞ்சுக்கும் அப்படின்னா, அது ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிற லாங்குவேஜை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கும். அப்புறம் அந்த மியூசிக்கை அந்த ராகத்தை நல்லா புரிஞ்சுக்கும். இந்த ரெண்டையும் தான் நல்லா புரிஞ்சுக்குது. அதனால இது ஆடியோ மூலமாக உங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய மெத்தடு. 3 ஆச்சு. அடுத்து நாலாவது லொக்கேஷன் ட்ரைனிங் மெத்தடு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம் லொக்கேஷன் மெத்தடு. அதை ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறது, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ ஏதாவது ஒரு இடத்த வச்சுருக்கீங்க, இப்போ நமக்கே நம்ம லைஃப்லேயே இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு தப்பான விஷயம் நடந்திருக்கும். அந்த இடத்த நினச்சோடனே அந்த நேரத்தில் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள் நமக்குள்ளே அப்படியே எமர்ஜ் ஆகி நம்ம பயத்தினுடைய அப்படி முகம் வெளுத்து போகுது, உடம்பு வேர்த்து போகுது, அந்த மாதிரி ஆயிடுறோம். இப்போ அப்புறம் நல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறோம், அந்த இடத்த நினைக்கும் போது அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளை மகிழ்ச்சியில் ஆழ்த்திடும். இந்த மாதிரி சின்ன வயசுல நடந்தது, இப்படி நிறைய விஷயங்கள் அந்த லொக்கேஷனை நினச்ச உடனே, அந்த ஊரை நினச்ச உடனே அந்த வைப்ரேஷன் நமக்குள்ளே வரும். அதே சேம் மெத்தட் தான் இதுவும். இங்கே நம்ம ஒரு வைப்ரேஷனை அங்கே உற்பத்தி பண்ணி அங்கே ஃபிட் பண்ணுறோம். இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உட்காந்து யோகா பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஜிம்முக்கு போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் எக்ஸசைஸ் தான் பண்ணுவீங்க. அதுவே பாபா ரூம் போகிறீங்க, தியான அறைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம், எதுவும் நடந்துட்டு இருக்க மாட்டோம். போய் உட்காருவோம், யோகா பண்ண ஆரம்பிச்சிருவோம். அங்கங்கே எது இருக்கோ அந்த இது அங்கங்கே. நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸ் போன உடனே அங்கே உங்களுக்குள்ள ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடுது. கிச்சன் போனவுடனே பசி ஆரம்பிச்சிருது. டைனிங் போனவுடனே பசி எடுக்கலைன்னா கூட டைனிங் போனவுடனே அங்கே உள்ள சுவையான உணவுகள் நம்மளுடைய நினைவுகளில் வர ஆரம்பிக்குது. இங்கே நம்ம ஏற்கனவே டீ குடித்தோம், இல்லை காஃபி சாப்பிட்டோம், இல்லைனா பீஸா சாப்பிட்டோம், பர்கர் சாப்பிட்டோம், பப்ஸ் சாப்பிட்டோம் அப்படிங்கிற நினைவுகள் அங்கே மலர ஆரம்பிக்குது. இப்போ டிராஃபிக் இரிட்டேஷன் இருக்குது, ஆஃபீஸ் ப்ரெஷர் இருக்குது, ஜிம்மில் போன எக்ஸசைஸு, அது இயற்கை. இது எல்லாமே இயற்கை இல்லை? ஆஃபீஸில் போனால் அங்கே டென்ஷன், ரோடில் போன இரிட்டேஷன், ஜிம்முக்கு போனால் எக்ஸசைஸ் பண்ணுறது, டைனிங் போனால் சாப்பாட்டினுடைய நினைவு வருது. இப்போ ப்ளே கிரவுண்டுக்கு போனால் அங்கே உள்ள விளையாட்டு. இப்போ கிரவுண்டில் போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் உட்காந்து யோகா பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அங்கே என்ன பண்ணுவோம்? விளையாடுவோம். இப்போ ஐபிஎல் போட்டி நடந்துட்டு இருக்குது, அங்கே போகிறீங்க, அங்கே போய் உட்காந்து யோகா பண்ணிகிட்டு இருப்போமா என்ன? அங்கே என்ன பண்ணணுமோ அங்கே அதை பண்ணுவோம், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம சில இடங்களை எடுக்க போகிறோம். அந்த இடத்துல நம்ம சில எண்ணங்களை விதைக்க போகிறோம். இப்போ நீங்கள் டெய்லி உட்காரக்கூடிய ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஆத்மாவனுடைய சிம்மாசனம், சோல் த்ரோன் அப்படின்னு அதுக்கு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. இப்போ டைனிங்கை நினைக்கிறீங்க, அந்த இடத்துல நான் பாபா நினைவில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அந்த இடத்துல நம்ம அதை விதைக்கிறோம். டைனிங் அப்படின்னா பாபா நினைவில் சாப்பிட்றேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் ஃபுல் டேயில் எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துலலாம் ஏதாவது ஒரு நல்ல எண்ணங்கள் அல்லது சொமான நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்த நினைக்கும் போது அல்ல அந்த இடத்துக்கு போகும்போது தானாகவே அந்த எண்ணங்கள் உங்களை நினைவில் வரும். அந்த நினைவுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அதனால் அந்த இடமே உங்களுக்கு சொல்லும் இந்த இடத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு. சாப்பிடும்போது பாபா நினைவில் இருக்கணும், பாபா நினைவு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அது அண்டர்ஸ்டுட். அந்த பாயிண்ட்டு அது அந்த இடம் நமக்கு நினைவு படுத்துது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எங்கெல்லாம் போவீங்களோ, எங்கெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் ஃபுல் டே அங்கே சீன் இருக்குதோ, உங்களுடைய நடிப்பு இருக்குதோ, அந்த இடத்துலலாம் ஒரு நல்ல எண்ணங்களை செட் பண்ணிடுங்க. உங்கள் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அதை கார்மிக் செட்டில்மெண்ட்டு,
அதாவது கர்மயோகா, கர்மயோகி, கர்மயோகாக்குன்னு ஒரு பிளேஸ். அதனால் அங்கே அந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணி கர்மயோகி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கே போனோடனே உங்களுக்கு கர்மயோகி, நான் கர்மயோகா பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறது அங்கே தானாகவே எமர்ஜ் ஆயிரும். நீங்கள் பாபா நினைவை மறந்து போனால் கூட, இல்லை யோகாவை மறந்து போனால் கூட அந்த இடங்கள் உங்களை யோகாவில் தூண்டிவிடும். நான் ஒரு தாமரை பூ மாதிரி தண்ணியிலிருந்து விடுபட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம காரியம் செய்கிறோம், ஆனால் அதில் விடுபட்டுருக்கலாம். எந்த ஒரு பிளேஸை வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த பிளேஸில் ஒரு சொமான ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்லை ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்ணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஒரு பேர் வைங்க, ஏதாவது ஒன்று. முரளி பாயிண்ட்டு, இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற இடம் சுகதாமம் அப்படின்னு பேர் இல்லையா? எப்போ நான் அந்த இடத்துல வர்றேனோ அப்போ எனக்கு சுகம் ஃபீல் ஆகுது, அதாவது ஹாப்பினஸ் ஃபீல் ஆகுது. எப்போ நான் ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கிறனோ அப்போ அந்த நேரத்தில் நான் இந்த ஏரியாவுக்குள்ளே சுகதாமத்துக்குள்ளே நான் என்ட்ரு ஆகும் பொழுது அது தானாகவே அங்கே சுகம் வந்துடுது, ஹாப்பினஸ் அங்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சுகத்தை ஹாப்பியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம மதுபனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். மதுபன் அப்படின்னா அது மடி, பாபாவனுடைய மடி. மதுபன் அப்படின்னா ரெட் கலர் அப்படின்னா பவர், சக்தி. அப்புறம் ஒயிட் கலர் ட்ரெஸ் அப்படின்னா தூய்மை. அப்போ நம்ம எப்போல்லாம் ஒயிட் சாரியை பார்க்குறோமோ, ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்க்குறோமோ, அப்போ அங்கே தூய்மையினுடைய நினைவு வருது. அப்போ மதுபனை பார்க்கும்போது அங்கே சக்தி நினைவு வருது. அமிர்த வேலையில் ரெட் கலர் ஃபுல்லாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் ரெட்டாக இருக்கும். அதனால அமிர்த வேலையில் பார்க்கக்கூடிய அந்த சீனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு இடத்த நீங்கள் பார்க்கும்போதும் அந்த இடத்துல ஒரு சோமான் வச்சுருங்க. அதனால் ஏதாவது ஒரு நல்ல எண்ணங்களை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உங்களை சுற்றி ஆகட்டும், எங்கே வேணாலும் நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம். அப்போ நீங்கள் பாபாவை நினைவை மறந்தாலும் கூட நெகட்டிவில் நீங்கள் போயிட்டா கூட அந்த இடங்கள் நமக்கு பாசிட்டிவை நமக்கு தூண்டி விட்டுரும். அப்புறம் கடைசியாக வாட்டர் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். நம்ம தண்ணி குடிக்கிறத கூட ஒரு யோகாவாக மாற்றலாம். நான் எப்போல்லாம் தண்ணி குடிக்கிறனோ அப்போ நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் குடிக்கும்போதும் நீங்கள் ஃபீல் பண்ணணும். நான் அமைதியான ஆத்மா, இல்லை நான் தூய்மையான ஆத்மா. அந்த அமைதியை ஃபீல் பண்ணணும், இல்லை தூய்மையை ஃபீல் பண்ணணும். அப்போ நீங்கள் எப்போல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போ அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள், இல்லைனா தூய்மையை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தண்ணி அப்படிங்கிறது ஒரு கேரியராக இருக்குது. அது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய நோக்கங்களை சுமந்துட்டு வருது. அதனால் தண்ணி குடிக்கும்போது மெடிடேஷனாக நம்ம அதை தியானமாகவே மாற்றிடலாம். தண்ணி குடிக்கிறதையே தண்ணி குடிக்கும்போது ஸ்லோவாக குடிங்க, உணர்வு பூர்வமாக குடிங்க. தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி குடிக்கிற நினைவு மட்டும்தான் இருக்கணும். இப்படி நம்ம பண்ணும்போது தண்ணி குடிக்கிறது கூட ஒரு தியானமாக மாறிடும். தண்ணி எடுங்க, கையில் எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்குள்ளே சில எண்ணங்களை போடுங்க. தண்ணி எடுங்க கையில், அதை பாருங்கள், அதை திருஷ்டி கொடுங்க. அதுக்குள்ளே சில எண்ணங்களை நீங்கள் விதைங்க, எண்ண அலைகளை பரப்புங்க. அதில் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்போல்லாம் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணியை கையில் எடுத்தோடனே அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே எமர்ஜ் ஆயிரும். புரிஞ்சுதா? இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம், நான் பரம பவித்ர ஆத்மா அப்படின்னு ஒரு எண்ணத்தை எடுத்துக்கலாம். எப்போல்லாம் நாங்கள் தண்ணி குடிப்பீங்களோ அப்போல்லாம் அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணுங்கள். ஒரே மாதிரியான ஒரே எண்ணத்தையே எப்போவுமே கிரியேட் பண்ணுங்கள். நான் தூய்மையான ஆத்மா, நான் பரம் பவித்ர ஆத்மா. தூய்மையினுடைய அதிர்வலைகள் தண்ணி ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது. எப்போ நான் அந்த தண்ணியை இந்த எண்ணத்தின் மூலமாக தூய்மையாக்குறேன், தூய்மையான அலைகளை நான் பரப்புகிறேன், அப்புறம் நான் குடிக்கிறேன், அப்போ முழு உடலும் தூய்மையாயிடுது. என்னுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லும் தூய்மையாகுது, ஒவ்வொரு உறுப்புகளும் தூய்மையாகுது. என்னுடைய மனசு, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய எமோஷன்ஸ், என்னுடைய உள் மனசு எல்லாமே தூய்மையாயிட்டிருக்குது. இப்போ நம்ம ஒரு புது மெத்தடில் வந்துட்டோம், புது வழியை கிரியேட் பண்ணிட்டோம். யோகத்திற்கான புது மெத்தட் இதுதான் நம்ம புது வழியை தியானத்திற்கான புதிய வழியை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறதுனுடைய 5 விஷயத்தை பார்த்தோம். தண்ணி தியானம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல மெத்தடாக பார்த்தோம். தண்ணி மூலமாகவே நம்ம தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஆடியோ மூலமாக நம்ம தியான நிலை அடைய முடியும்னு பார்த்தோம். இப்போ ஒரு லொக்கேஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல எந்த தாட்ஸ் வைக்கிறோமோ அது கூட நம்மளை மெடிடேஷன் தானாகவே நம்மளுக்கு உள்ள நம்ம தூண்டிவிடக்கூடிய அந்த மெத்தடையும் பார்த்தோம். அப்புறம் நான் ஒரு புள்ளி ஜோதி பிந்து அப்படிங்கிறதன் மூலமாக கூட நமக்குள்ளே ரிமைண்ட் பண்ணோம்,
பண்ணக்கூடிய மெத்தடை பார்த்தோம். அதனால் யாருக்காக நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபுல் ஸ்டாப், புள்ளி வச்சாச்சு. அதனால் 5 × 5 × 5 5 5 5 5 தடவை எழுதணும், 5 தடவை சத்தமாக படிக்கணும், அதை ஒதுக்கி வச்சுட்டு 5 தடவை அதை நினைவுபடுத்தணும், என்ன எழுதணுமோ அதை. இது ஒரு மெத்தடு. நம்ம இப்போ இது வந்து சில மெத்தடு பார்த்தோம். மெடிடேஷனை வந்து எப்படி தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே நிலைநிறுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இன்றைக்கி. அதனால் ஈஸியாக ஷார்ட்டாக டக்கு குறைந்த நேரத்திலே நம்ம தியான நிலை அடைகிறதுக்காக இந்த மெத்தட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். யோகா பண்ணுறதுக்காக நீங்கள் எப்போவுமே பாபா ரூமில் தான் போய் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதையே பாபா ரூமாக மாற்ற முடியும், தியான அறையாக மாற்ற முடியும். நீங்கள் வாக்கிங் பண்ணுறத கூட ஒரு மெடிடேஷனாக மாற்றலாம், தியானமாக மாற்றிடலாம். அதனால் தியானம் பண்ணுறதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கணும், டைமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து மொபைல் மெடிடேஷன். நீங்கள் நடமாடும் ஒரு மெடிடேஷன் தியான அறையாக மாறிடுவீங்க. அச்சா, ஓம் சாந்தி. ஒவ்வொரு கூடின் வானம் சிவமன்மனாபவ, அதின் மூடி சிவமன்மனாபவ, காயத்தின் மறுவது சிவமன்மனாபவ, குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு மோரவுக்கின் வைராக்கியம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு தவத்தின் தீ சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பந்தேரின் பும்மதி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு யோருக்குடே திமிதல் சிவமன்மனாபவ, மங்கிப்பொரு போராட்டத்தின் எளிவை சிவமன்மனாபவ, ஒரு வேதனையின் நிம்மதி சிவமன்மனாபவ, போர்க்களின் உணர்வ சிவமன்மனாபவ, ஒரு யோகத்தின் கிரீடம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சொல்லின் சாரும் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கழுத்தின் மாறை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சோதையின் நிறம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சீதையின் ராமன் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு குரலின் ஜபம் சிவமன்மனாபவ, அஜபா ஜபம் மன்மனாபவ, ஒரு அலைக்கும் சிவனின் கீதம் தேக உணர்வை அழிக்கும் சீதம், ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ, 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 ஒவ்வொரு சுவாசமும் சிவமன்மனாபவ, 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 சிவமன்மனாபவ.